ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட கேமராக்கு வந்து அனிமேஷன் கொடுத்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் அந்த அனிமேஷன் எப்படி ரெண்டர் பண்ணுறது, ரெண்டர் பண்ண அவுட்புட்டை வந்து எப்படி நம்ம வீடியோவை கன்வெர்ட் பண்ணுறத பார்ப்போம். ஸோ ரெண்டிங்கில் நம்ம என்னெல்லாம் செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணணும் எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண போகிறது ஒரு அனிமேஷன் ரெண்டருங்கிறனால யூஸ்வல் ஸோ எப்படி ஒரு ரெண்டர் இமேஜ் கொடுத்தீங்களோ அதே மாதிரி ரெண்டர் அனிமேஷன் கொடுத்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்க ஃப்ரேம் வரைக்கும் ரெண்டர் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ ஆனால் அதுக்கு முன்னாடி சில செட்டிங்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் இங்கே இருக்கிற அவுட்புட் ப்ராப்பர்ட்டி அந்த ப்ராப்பர்ட்டிக்கு போய்க்கிறேன். அந்த அவுட்புட் ப்ராப்பர்ட்டி வந்தோம்னா நம்மளோட அனிமேஷனோட FPS எந்த அளவுக்கு இருக்குங்கிறது இங்க நம்ம ஆல்ரெடி கொடுத்துட்டோம். 30 FPS தான் வந்து நம்ம வந்து இப்போ அனிமேஷன் பண்ண போறோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நம்மளோட ரெசல்யூஷன், நம்ம கேமராவோட ரெசல்யூஷன், அதாவது உங்களோட வீடியோ வந்து 1080p இருக்கணுமா இல்ல வந்து 4K இருக்கணுமாங்கிறத இங்க நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். 4K வரைக்கும் உங்களால அவுட்புட் வந்து எடுத்துக்க முடியும். அதுக்கு மேல வேணாலும் உங்களால அவுட்புட் எடுத்துக்க முடியும். உங்களுக்கு வந்து என்ன ரெசல்யூஷன்ல வேணுமோ ஆட் பண்ணி நீங்க வந்து அவுட்புட் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து நார்மலா 1080p நம்மளோட அவுட்புட் எடுத்துப்போம். ஸோ இந்த ரெசல்யூஷனை பொறுத்தும் ரெண்டிங் டைம் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நம்மளுக்கு 1080p ஒரு டீசென்டான ஒரு ரெசல்யூஷன் தான். ஸோ நம்ம அதையே செலக்ட் பண்ணிப்போம். ஸோ கீழே பாத்தீங்கன்னா ஃப்ரேம் ரேஞ்ச், அதாவது நம்ம ரெண்டர் பண்ற அனிமேஷன் எத்தனை ஃப்ரேம் வரைக்கும் இங்க ரெண்டர் ஆனுங்கிறது தான் ஃப்ரேம் ரேஞ்ச். ஸோ நான் எம்டி கிளிக் பண்ணிட்டு அனிமேஷன் வந்து இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்கிறது காட்டிலும் இப்போ நம்மளோட அனிமேஷன் வந்து ஒன்லி 2 செகண்ட் தான் இருக்கு. இந்த கீ ஃப்ரேம் கிளிக் பண்ணி இது வந்து ஒரு 5 செகண்ட் வரைக்கும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 5 செகண்ட்னா இங்கே இருக்கு, ஜி ப்ரெஸ் பண்ணோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 150 ஃப்ரேம் 5 செகண்ட் நான் வச்சிருக்கேன். ஸ்மூத்தாக நம்மளுக்கு வந்து அந்த அனிமேஷன் வந்து கிடைக்கிது. இது வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் நான் 4 செகண்டில் வச்சுக்கிறேன். 120 FPS நான் வச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா கண்ட்ரோல் T கொடுத்து நீங்கள் செகண்ட்ஸில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ 4 செகண்டில் வச்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் நான் ஆரம்பிச்சு இதுவுமே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. 3 செகண்டில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி 2 செகண்ட் வச்சுருந்தோம், இப்போ 3 செகண்டில். ஸோ உங்களுக்கு பார்த்துக்குங்க. ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்பீட் இருக்குங்கிறத பொறுத்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கீ ஃப்ரேம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மீடியம் லெவல் டூரேஷனில் வந்து நமக்கு வந்து அனிமேஷன் கிடச்சிருச்சு. இதுவே பார்க்க ஓகே தான். ஸோ எனக்கு வந்து 3 செகண்ட் டூரேஷனில் இந்த அளவுக்கு இருந்தாலே ஓகே தான். டோட்டலாக 90 ஃப்ரேம் வரைக்கும் நம்ம ரெண்டர் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இது எண்டை வந்து நான் 90க்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டர் அனிமேஷன் கொடுத்தோம்னா 90 வரைக்கும் தான் நம்மளுக்கு வந்து ரெண்டர் ஆகும். ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா இங்கே அவுட்புட் இருக்கும். ஸோ இதுதான் நம்ம ரெண்டர் பண்ண போகிற அனிமேஷன் வந்து எந்த ஃபோல்டரில் ரெண்டர் ஆனுங்கிறது இருக்குது. எந்த ஃபோல்டரில் வந்து நீங்கள் சேவ் பண்ணணுமோ அந்த ஃபோல்டர் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். நான் புதுசாகவே ஒரு ஃபோல்டர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். வடைய அவுட்புட்னு ஒரு ஃபோல்டர் போட்டிருக்கேன். அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு அக்செப்ட் கொடுத்துறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த ஃபோல்டர் வந்து இங்கே ஆட் ஆயிடுச்சு. கீழே பார்த்தீங்கன்னா ஃபைல் ஃபார்மேட், இந்த ஃபைல் ஃபார்மேட் தான் நம்மளோட அனிமேஷன் வந்து எந்த ஃபார்மேட்டில் வந்து ரெண்டர் ஆனுங்கிறது. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா பிஎன்ஜியில் இருக்கும். ஸ்டாண்டர்டாக என்னென்ன யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி யூஸ் பண்ணுவாங்க, டிஃப் வந்து யூஸ் பண்ணுவாங்க, இந்த ஓப்பன் EXR இருக்கு. ஸோ நல்ல குவாலிட்டியில் நீங்கள் வந்து ரெண்டர் பண்ணணும் அப்படின்னா ஓப்பன் EXR கொடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே இமேஜ் ஃபார்மேட், அதாவது ஃப்ரேம் பை ஃப்ரேமாக இமேஜாக தான் சேவ் ஆகும். ஸோ இந்த FFmpeg வீடியோன்னு போட்டுருக்கல, இது வந்து வீடியோவாக சேவ் ஆகும். ஸோ இப்போ நம்ம பண்ண போகிறது அனிமேஷனால நம்ம வந்து இந்த வீடியோ கிளிக் பண்ணி கொடுத்துக்கலாமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் வீடியோ கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ரெண்டர் அனிமேஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது வீடியோவா ரெண்டர் ஆகும்போது இப்போ இடையில உங்களுக்கு வந்து பவர் கட் ஆயிருச்சு, இல்லைன்னா உங்களுக்கு சாஃப்ட்வேர் வந்து கிராஷ் ஆயிருச்சு, உங்க அந்த ரெண்டர் வந்து ஆஃப் ஆயிருச்சு அப்படின்னா ஸோ அதோட அந்த வீடியோ வந்து ஃபுல்லாவே கிராஷ் ஆயிரும். நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து கிடைக்கவே கிடைக்காது. ஸோ நார்மலா நம்ம ரெண்டர் பண்ண டைம் வந்து நம்மளோட சீனை பொறுத்து இருக்கும். 4 ஹவர்ஸ் எடுத்துக்கும், இல்லைன்னா 10 ஹவர்ஸ் எடுத்துக்கும், இல்லைன்னா 12 ஹவர்ஸ் எடுத்துக்கும், சில ரெண்டர் 2 days கூட எடுத்துக்கலாம், 10 days கூட எடுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு கூட ரெண்டர் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால நீங்க வீடியோல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இடையில ஏதாச்சும் கிராஷ் ஆச்சுன்னா திரும்பி நீங்க ரெண்டர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் ரெண்டர் ஆகும். ஸோ இப்போ உங்களோட வீடியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 ஹவர்ஸ் ரெண்டர் ஆகுது அப்படின்னா உங்களோட ரெண்டர் முடிய 5 minutes தான் இருக்கு அப்படின்னா அப்போ பவர் கட் ஆயிருச்சோ இல்ல அப்போ கிராஷ் ஆயிருச்சோ ஃபைல் அதோட போயிடும். நீங்க வந்து திரும்பி 5 ஹவர்ஸ் வெயிட் பண்ணி தான் அந்த ரெண்டரை வந்து அவுட்புட் எடுக்கணும். ஸோ அதனால நம்ம எப்பவுமே இந்த வீடியோ ஃபார்மேட் கொடுத்துக்க தேவையில்ல. நம்ம வந்து இந்த இமேஜ் ஃபார்மேட்ல தான் ஒன்று நம்ம வந்து செலக்ட் பண்ண போறோம். ஏன் அப்படின்னா இது ஃப்ரேம் பை ஃப்ரேமா இமேஜ் பை இமேஜா ரெண்டர் ஆனால இடையில ஏதாச்சும் ஆயிடுச்சு கிராஷ் ஆயிடுச்சுனா கூட எந்த ஃப்ரேம்ல கட் ஆயிருக்கோ அந்த ஃப்ரேம் வரைக்கும் சேவ் ஆயிருக்கும். ஸோ நீங்க அதுக்கு அடுத்த ஃப்ரேம்ல வந்து நீங்க வந்து ரெண்டர் பண்ணி ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ வந்து எனக்கு வந்து 60 ஃப்ரேம்ல ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க அடுத்ததான் இங்க ஃப்ரேம் ஸ்டார்ட்ல வந்து 60 கொடுத்துட்டு ஸோ இப்போ ரெண்டர் பண்ண ஆச்சுன்னா 60ல இருந்து 90 வரைக்கும் ரெண்டர் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்க வந்து கிராஷ் ஆகிற பத்தி கவலைப்பட தேவையில்ல. ஸோ ஓப்பன் EXR இருக்குல்ல, இது வந்து நீங்க ஹை குவாலிட்டியா எடுத்துக்கிறதா நீங்க கிளிக் பண்ணலாம். ஆனா என்னன்னா நீங்க அவுட்புட்டா ஒரு வீடியோவா நீங்க வந்து ஆஃப்டர் எஃபெக்டோ இல்லைனா வேற ஏதாவது சாஃப்ட்வேர் கொண்டு போகும்போது அங்கே வந்து இந்த ஃபார்மேட்டை வந்து நீங்க வந்து கன்வெர்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்குன்னு தனியாக ஒரு எஃபர்ட் போட்டு நீங்க வந்து கன்வெர்ட் பண்ணி தான் வீடியோவா கொண்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால நம்ம வந்து இப்போதைக்கு நமக்கு வந்து ஓப்பன் EXR தேவையில்ல. ஃபியூச்சர்ல EXRனா என்ன, இது எப்படி ஒர்க் ஆகுங்கிறத நான் வீடியோவா தனியாக போறேன். ஸோ அதுக்கப்புறம் வேணா நீங்க வந்து இந்த ஓப்பன் EXRல நீங்க வந்து எடுத்துக்கலாம். நார்மலா நம்ம எடுக்க போற அனிமேஷனுக்கு வந்து
PNG இல்லைனா டிஃபே நமக்கு வந்து எனஃபாக இருக்கும். ஸோ நார்மலாக நீங்கள் வந்து இமேஜ் சேவ் பண்ணுறீங்க, JPEG அதிகமாக கேள்விப்படுறீங்க, அதனால நீங்கள் ஸோ அந்த ஃபார்மேட்டை நீங்கள் கொடுத்துக்கலாமான்னு கேட்டிங்கன்னா வேணாம், ஏன்னா அது கம்ப்ரஸ் பண்ணி தான் கொடுக்கும். ஸோ அதனால நம்மளோட அவுட்புட் குவாலிட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஒன்று PNG கிளிக் பண்ணிங்க, இல்லைனா டிஃப் கிளிக் பண்ணிங்க. ஸோ நம்ம இந்த கேஸில் வந்து நான் PNG கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேணா நீங்கள் டிஃப்லையும் கிளிக் பண்ணிக்கலாம். டிஃப் ஃபார்மேட் வந்து அதிகமாக வந்து 3D தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு டெக்ஸ்சராக இருக்கட்டும், இல்லைனா அனிமேஷன் ரெண்டர் பண்ணா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே டிஃப் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம இந்த கேஸுக்கு PNG ஓகே தான், நான் PNG கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கலர் ஃபார்மேட் பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கணுமா, இல்ல RGB இருக்கணுமா, இல்ல RGB ஆல்ஃபால இருக்கணுமா. ஆல்ஃபானா நம்ம ரெண்டர் பண்ண இந்த அவுட்புட்ல வந்து பேக்ரவுண்ட் இருக்கு, ஸோ அதனால பிரச்சனை இல்லை. ஸோ ஆனால் நீங்க வந்து ஒன்லி ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் தான் நீங்க ரெண்டர் பண்ணணும். இப்போ நான் T-Class மட்டும் தான் ரெண்டர் பண்ணணும். ஸோ நான் பேக்ரவுண்ட் வந்து என்னோட வீடியோல வந்து நான் வெளியில சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த RGB பிளஸ் ஆல்ஃபால தான் வைக்கணும். ஸோ அப்போதான் பேக்ரவுண்ட்ல இருக்க எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி ஒன்லி இதை மட்டும் நான் உங்களுக்கு வந்து ரெண்டர் பண்ணும். ஒன்லி நீங்க RGB வச்சிட்டீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் வந்து அதுவே பிளாக்கா வந்து ஃபில் பண்ணிக்கும். ஸோ நீங்க வந்து வேற சாஃப்ட்வேர் கொண்டு போகும்போது அந்த பிளாக்கை ரிமூவ் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க RGB பிளஸ் ஆல்பால வச்சிட்டீங்கன்னா ரெண்டர் பண்ணும்போது ஒரு PNG இமேஜ் மாதிரியே ரெண்டர் பண்றதுனால ஸோ உங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்து காலியாக தான் இருக்கும். நீங்க அப்படியே வந்து அதை ஃபிட் பண்ணிக்கலாம். RGB ஆல்ஃபாலே வச்சுக்கிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கலர் டெப்த் வீடியோவில் யூஸ் பண்ற பிட் மாதிரி தான். 8 பிட்ல யூஸ் பண்றீங்களா, 10 பிட்ல யூஸ் பண்றீங்க, அந்த மாதிரி தான். ஸோ நம்மளுக்கு வந்து 8 ஓகே தான். ரொம்ப நம்மளுக்கு வந்து 16ல ரொம்ப அந்த அளவுக்கு குவாலிட்டிலாம் நம்மளுக்கு தேவை கிடையாது. ஸோ கம்ப்ரஷன் எந்த அளவுக்கு இருக்கணுங்கிறது தான். நமக்கு வந்து ஒரு 50% கம்ப்ரஷன் இருந்தால் போதும். நம்மளுக்கு வந்து நம்மளோட அவுட்புட் வந்து கம்ப்ரஷன் பண்ண தேவையில்லை. மீதி செட்டிங் எல்லாமே நம்மளுக்கு வந்து இதுல இருக்க செட்டிங்கே ஓகே தான். ஸோ அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குல்ல. ஸோ இதுல பாருங்க மேக்ஸ் சாம்பிள்ஸ் வந்து 550ல வச்சுப்போம். ஒரு ஃப்ரேம் வந்து 550 சாம்பிள்ஸ் வந்து ரெண்டர் பண்ற மாதிரி நான் வச்சுக்கிறேன். ஸோ உங்களோட ஸ்பெக்கை பொறுத்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப லோ ஸ்பெக் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து கம்மி பண்ணி வச்சுங்க. ஒரு 300 இல்ல 250 அந்த மாதிரி கம்மி பண்ணி வச்சுங்க. ஆனா நீங்க அந்த சாம்பிள்ஸை பொறுத்து குவாலிட்டி சேஞ்ச் ஆகிறதுனால நீங்க ஓரளவுக்கு டீசென்டான சாம்பிள்ஸ்ல நீங்க வந்து கன்டினியூ பண்றது ரொம்ப நல்லது. நான் 520ல சேஞ்ச் பண்ணிக்கிறேன். டினாய்ஸோட அந்த த்ரெஷ்ஹோல்ட் வந்து இதே டிஃபால்ட் நம்மளுக்கு வந்து ஓகே தான். ஸோ அடுத்த கீழே வந்து பாத்தீங்கன்னா ஸோ லைட் பாத்துன்னு இருக்கும். ஸோ இப்போ நம்ம பவுன்ஸ் ஆகுதுல, ஸோ அந்த பவுன்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்கணுங்கிறது தான் இந்த டேட்டா. ஸோ இதை நீங்க கம்மி பண்ணி வச்சீங்கன்னா இதுக்கேற்ற மாதிரியும் நம்ம ரெண்டர் பண்ண டைம் வந்து கம்மியாகும். ஸோ அதுக்கு ரொம்ப கம்மியா போயிடாதீங்க. பவுன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாச்சுன்னா நம்மளோட இமேஜ் டீட்டெயில் பார்க்க ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஸோ லோ ஸ்பெக்ல வச்சீங்கன்னா ஒரு 10 இல்ல 8 நீங்க அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ நான் 12லே வச்சுக்கிறேன். என்னோட சிஸ்டம்க்கு வந்து இது ஓகேவா இருக்கும். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த யூஸ் கர்வ் PWH இருக்கும். உங்களுக்கு வந்து செக் பாக்ஸ்ல இது வந்து ஆட் ஆகல அப்படின்னா இதை ஆட் பண்ணிங்க. நம்ம ரெண்டிங் ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். கீழே வந்து பாத்தீங்கன்னா கலர் மேனேஜ்மெண்ட் வந்துருச்சு. ஸோ டிஸ்பிளே டிவைஸ் வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் RGB வச்சுப்போம். இங்க இருக்க அந்த கலர் ஃபார்மேட் வந்து AGX. உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து ஃபிலிம்ல சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஆனா நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்மளோட அந்த நீங்க கொடுத்த லைட் எல்லாத்தையுமே நம்ம வந்து சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நான் AGXல வச்சுக்கிறேன். இதுவே நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டை நம்மளுக்கு வந்து கொடுக்கும். ஸோ நம்மளோட லுக் வந்து கலர் குவாலிட்டி லுக் வந்து எந்த அளவுக்கு இருக்குங்கிறது தான். ஸோ மீடியம் ஹை கான்ட்ராஸ்ட்ல வச்சோம்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட கலர் குவாலிட்டி இருக்கும். ஸோ நீங்க வந்து எந்த இதில் வந்து சேஞ்ச் பண்ண ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப பிரைட் ஆகாமல் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கூட நீங்க வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து எந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ ஸோ அந்த லுக் நீங்க வந்து யூஸ் பண்ணிங்க. நான் நம்ம கேஸ்ல வந்து இந்த பஞ்சியே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸ்போசர் எந்த அளவுக்கு நம்மளோட சீன் வந்து எக்ஸ்போஸ் ஆகணுங்கிறத இது வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப கம்மியாக வச்சிடாதீங்க, ரொம்ப அதிகமாக வச்சிருக்கேன். மீடியம்ல நீங்க வந்து இதை வந்து ஹேண்டில் பண்ணிக்கோங்க. உங்களோட சீனுக்கு ஏற்ற மாதிரி நான் கொஞ்சம் அதுக்கான எக்ஸ்போசர் வந்து கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன் கொடுக்குற அந்த ஃபார்மேட். ஸோ இதுவுமே ஸ்டாண்டர்ட் RGBல இருக்கட்டும். அப்படி இல்லை அப்படின்னா Rec 709ல நீங்க வச்சுக்கலாம். ஸோ இது என்னங்கிறத நான் தனியாக ஒரு வீடியோ போடும்போது அதில் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இப்போ நான் sRGBல வச்சுக்கிறேன். இப்போ நீங்க வந்து ரெண்டர் பண்றதுக்கு ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. ஆனால் எதுக்கும் ஒரு டைம் நீங்க ரெண்டர் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட சீன்ல எல்லாமே கரெக்டா இருக்கா, எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஏன் அப்படின்னா ஒன்ஸ் நீங்க ரெண்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது பாட்டில் ரெண்டரா ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்க ரெண்டர் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கும்போது அதுல ஏதாச்சும் தப்பு வந்துச்சுன்னா ஸோ திரும்ப அந்த சீன் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ரெண்டர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபர்ஸ்ட் டைமே நீங்க ரெண்டர் பண்ணும்போது எதுவும் தப்பு இருந்துச்சுன்னா நீங்க வந்து அதை சரி பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இங்க நம்மளோட ஸ்மோக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கொஞ்சம் பிரைட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. நான் அதனால என்ன பண்றேன்னா ஷேடிங்ல போயிட்டு அதோட ஸ்ட்ரென்த்தை வந்து கம்மி பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ எமிஷன் ஸ்ட்ரென்த்தை வந்து நான் கம்மி பண்ணி வச்சுக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு வந்து சீனுக்கு வந்து லைட் பத்தலை அப்படின்னா நீங்க ஷிஃப்டியே கிளிக் பண்ணி லைட்ல வந்து ஏஐ லைட் இந்த மாதிரி ஏதாச்சும் லைட் வேணா நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி கூட நீங்க வந்து லைட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு இந்த சீன்ல வந்து லைட் தேவை கிடையாது. ஸோ அதனால எனக்கு இந்த அளவுக்கு இந்த அளவு ஓகே தான். இப்போ நான் எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 வடை இதில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 3 வடை மட்டும் இருக்கிறது இந்த இடம்லாம் காலியா இருக்குல்ல, அதெல்லாம் பார்க்க ஏதோ மாதிரி இருக்கு. ஸோ அதனால நான் எக்ஸ்ட்ரா அந்த இடத்துலயுமே வடையை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்க வேணும்னா இதுக்கும் நீங்க வந்து ஷேப் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ரெண்டு ஒரே மாதிரி இருக்குல்ல. ஸோ அதனால என்ன பண்றோம்னா இந்த வடையை வந்து லைட்டா ரொட்டேட் பண்ணி வச்சுப்போம். ரெட்டில் ரொட்டேட் பண்ணி வச்சுப்போம். இதோட ஃப்ரண்ட் பேஸும் வேற மாதிரி இருக்க மாதிரி. ஸோ நான் வடையோட கலரை மட்டும் இதோட சட்னியோட கலரை மட்டும்
கொஞ்சம் வேறு மாதிரி நீங்கள் மாத்திரம் இருந்தால் கூட மாற்றி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் காப்பி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் ஷேர் பண்ணிக்கும். 2 கிளிக் பண்ணி ஸோ அதை இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்டாக வந்து சேஞ்ச் பண்ணிங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து அதுக்கு மட்டும் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்ப எல்லோவிஷாக வேணாம், ஓரளவுக்கு வச்சுப்போம். இதையுமே நான் வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட அவுட்புட் வந்து கிடச்சிருச்சு. இப்போ எக்ஸ்போசர்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் செக் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குல்ல, ஸோ அதில் கீழே போயிட்டு அதே கலர் மேனேஜ்மெண்ட்டில் ஏஜிஎக்ஸ்னு வச்சுருக்கோம்ல, அதுக்கு போல் அந்த ஃபால்ஸ் கலருங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபால்ஸ் கலரும் கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ உங்களோட அந்த ரெண்டர் வியூவே வேறு மாதிரி சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இதில் இருக்க அந்த காமிக்க கலரை பொறுத்தும் உங்களால் அதோட எக்ஸ்போசர் வந்து பார்த்துக்க முடியும். ரொம்ப ஒயிட்டாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப பிரைட்டான ஏரியான்னு அர்த்தம். ரொம்ப பிளாக்காக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப டார்க்கான ஏரியான்னு அர்த்தம். எல்லோ டு ஆரஞ்சு வரைக்கும் இருக்குது அப்படின்னா மீடியமான ஒரு எக்ஸ்போசர் கிடைக்குங்கிற அர்த்தம். ஸோ நீங்கள் வந்து அதுக்குன்னு ஒரு சார்ட் ஒன்று இருக்குது, நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி ஸோ உங்களோட சீனில் இருக்க எல்லாமே கரெக்டாக இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ வந்து ஃபால்ஸ் கலர்லேருந்து நார்மலாக நான் வந்து ஏஜிஎக்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்மளோட சீனை பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த சீனை வந்து ரெண்டர் பண்ணலாம். என்னோட வயர் ஃப்ரேம் உள்ள வச்சுக்கிறேன். ஸோ ரெண்டரை கிளிக் பண்ணியும் நீங்கள் வந்து ரெண்டர் அனிமேஷன் கொடுக்கலாம், அப்படின்னா கண்ட்ரோல் F12 நீங்கள் கொடுக்கலாம். நான் ரெண்டர் அனிமேஷன் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டர் பண்ணும்போதே நம்ம ஒரு அவுட்புட் லொகேஷன் கொடுத்தோம்ல, ஸோ அந்த லொகேஷனில் போயிட்டு நான் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் வந்து ரெண்டர் ஆயிடுச்சு. ஓரளவுக்கு எல்லாமே நம்மளுக்கு வந்து ஓகேவான லெவலில் தான் இருக்குது. ஆனால் இங்கே நம்மளோட T கிளாஸ் மட்டும் சர்ஃபேஸோட டச் ஆன மாதிரி ஃபீலாகவே ஆகலை. ஸோ நம்மளோட பிளேட் வந்து கரெக்டாக சர்ஃபேஸோட டச் ஆயிருக்கு. T கிளாஸ் கொஞ்சம் சர்ஃபேஸ்க்கு மேலே இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம சரி பண்ண வேண்டியது இருக்குது. இப்போதைக்கு 2 ஃப்ரேம் தான் வந்து ரெண்டர் ஆயிருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ அதிலே நான் வந்து இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா அதை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்போம். ஸோ T கிளிக் பண்ணி ரைட்டாக சர்ஃபேஸோட டச் ஆகிற மாதிரி வச்சுப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ரண்ட் வியூவில் வந்து பார்க்கும்போது அந்த சர்ஃபேஸுக்கும் நம்ம டீக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு பாருங்க. G ப்ரெஸ் பண்ணி Z ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக நான் அதுக்கு டச் ஆகிற மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட T கிளாஸ் வந்து சர்ஃபேஸோட டச் ஆயிடுச்சு. ஸோ நம்மளோட அந்த பேக்ரவுண்ட் பிளரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் நான் என்ன பண்ணேன்னா F-ஸ்டாப்பை வந்து கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம கேமரா கிளிக் பண்ணிவிட்டு அங்கே கேமரா கிளிக் பண்ணிவிட்டு ஸோ கேமரா செட்டிங்கில் போயிட்டு F-ஸ்டாப் வந்து இன்னும் 3.5ல் வச்சுக்கிறேன். 3.5 ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் வச்சு 0 கொடுத்து பார்த்தோம்னா தெரியும். இந்த அளவுக்கு எனக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து பிளராக இருந்தால் போதும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஆல்ரெடி அங்கே ரெண்டர் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா, பண்ணிக்கலாம் அந்த 2 இமேஜ். ஸோ அது 2 இமேஜை நான் டெலிட் பண்ணிடுறேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்லேருந்து ரெண்டர் பண்ண போகிறேன். ஸோ அதனால் டெலிட் பண்ணிவிட்டு வடையும் நான் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ரொம்ப வடை வந்து உள்ளே போயிருக்க மாதிரி இருக்குது. ஸோ வடையும் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். வயர் ஃப்ரேம் உள்ள வச்சுட்டு கண்ட்ரோல் F12 ரெண்டர் அனிமேஷன். ஸோ நம்மளோட அனிமேஷன் வந்து ஃபுல்லாகவே ரெண்டர் ஆகி முடிஞ்சிருச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரேம் 90ல் அப்படியே ஃபுல்லாக ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் கொடுத்து இந்த ஃபோல்டரில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ரேம்ஸுமே இமேஜாக அங்கே சேவ் ஆகிருக்கும். ஸோ இப்போ இமேஜாக இருக்கிறத எப்படி நம்ம வீடியோவாக சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதுவும் நம்மளோட பிளெண்டர்லேயே செய்ய முடியும். ஸோ நான் பிளெண்டரை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நான் கண்ட்ரோல் S கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு புதுசாக நியூவாக ஓப்பன் பண்ணிப்போம் பிளெண்டரை. ஸோ அப்படி இல்லைன்னா ஸோ இந்த நியூவில் போயிட்டு இங்கே வீடியோ எடிட்டிங்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நம்மளுக்கு வீடியோ எடிட்டிங் தனியாக இருக்க அந்த டேபுக்கு வந்தாச்சு. ஸோ கீழே இருக்கிறது தான் டைம் லைன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா Shift-A கொடுத்து இமேஜ் சீக்வன்ஸ் இருக்கா, ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எங்கே உங்களோட அவுட்புட் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுத்தாச்சு. ஸோ அந்த இதில் வச்சுட்டு A ப்ரெஸ் பண்ணுங்க. A ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இருக்கிற எல்லா ஃப்ரேமுமே நம்மளுக்கு வந்து இப்போ செலக்ட் ஆயிரும். ஸோ நார்மலாக நம்ம வந்து கண்ட்ரோல் A கொடுத்தா தான் வெளியில் உள்ள ஃபைலில் எல்லாமே செலக்ட் ஆகும். பிளெண்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் A ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இருக்கிற எல்லா இமேஜுமே செலக்ட் ஆயிரும். ஸோ இப்போ ஆட் இமேஜ் ஸ்ட்ரிப் கொடுத்துருங்க. ஸோ ஆட் இமேஜ் ஸ்ட்ரிப் நீங்கள் கொடுத்த உடனே உங்களுக்கு பார்த்தா தெரியும் நம்ம கொடுத்துருக்க இமேஜ் எல்லாமே சீக்வன்ஸாக கன்வெர்ட் ஆகி இங்கே நம்மளோட டைம் லைனில் ஜாயின் ஆகிருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஸ்பேஸ் பார் கிளிக் பண்ணி ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து வீடியோவாக ரன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்க அனிமேஷனோட கொஞ்சம் ஸ்லோவாக நின்று போகிற மாதிரி தெரியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டைம்லைனோட ஃப்ரேம் ரேட் வந்து 24ல் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம ரெண்டர் பண்ண ஃப்ரேம் ரேட் வந்து 30. ஸோ அதனால் நான் இங்கே வந்து இதே 30 சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ 30 சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்மளோட வீடியோ வந்து கரெக்டாக நம்ம கொடுத்த அனிமேஷனுக்கு ஏற்ற மாதிரி ப்ளே ஆகுது. ஸோ இதில் உங்களால் வேணும்னா மியூசிக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சவுண்டுன்னு. ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து மியூசிக் ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ கடைசியாக இந்த ஃப்ரேமோட ஸ்டாப் ஆகிற மாதிரி நம்ம வைக்கணும் அப்படின்னா இப்போ நீங்கள் ஃபுல்லாக ஆகிட்டு ஸோ இதோட ஸ்டாப் ஆகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கடைசி ஃப்ரேமை கிளிக் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ கடைசி ஃப்ரேம்லேருந்து அப்படியே கொஞ்சம் நேரம் ஸ்டாப் ஆகிருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அது ஸ்டாப் ஆகும். ஸோ இங்கே நம்மளோட டைம்லைன் வந்து செகண்ட்ஸில் தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வீடியோ வந்து முடியும் போது பிளாக் கலரில் ஃபேட் ஆகி முடியும்ல, அந்த எஃபெக்ட் கொடுக்குறதுக்கு Shift-A கிளிக் பண்ணி கலர்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிடுங்க.
ஸோ நம்மளுக்கு இப்போ நீங்கள் ப்ரீமியம் ப்ரோலாம் யூஸ் பண்ணி தான் தெரியும், மேலே நம்மளால ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் மாதிரி ஒன்று ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி தான் பிளெண்டரில் வந்து கலர்னு இருக்கும். ஸோ இதோட கார்னரில் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ட்ரிம் பண்ணி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நம்மளுக்கு இருந்தால் போதும். இதோட வந்துட்டு இப்படியே நம்மளுக்கு வந்து இந்த இடம் மட்டும் நமக்கு வந்து ஃபேட் அவுட் ஆனால் போதும். ஸோ இந்த கலரை வந்து ரைட் கிளிக் பண்ணி ஃபேட் இன் இருக்கு பாருங்கள், ஸோ அதை கொடுத்துருங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பிளாக் ஆகும், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதே மாதிரி நீங்கள் டெக்ஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வச்சுட்டு இங்கே கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டும் கொடுத்துக்கலாம். ஸோ டீ வித் வடைன்னு கொடுத்துக்கிறேன், டீ வித் வடை கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களால் இதில் லொக்கேஷன் சேஞ்ச் பண்ண முடியும். அதே மாதிரி டெக்ஸ்டோட கலரும் உங்களால் சேஞ்ச் பண்ணி வச்சுக்க முடியும், சைஸையும் உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்ட்ரோக் கொடுப்போம்ல, ஸோ ஸ்ட்ரோக் கொடுக்காதா அதுவும் உங்களால் கொடுத்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஃபாண்ட் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே ஓப்பன் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் டேரெக்டாக உங்கள் விண்டோஸில் இருக்க ஃபாண்ட் அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதுலேருந்து நீங்கள் வந்து ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ நம்ம கொடுத்துருக்க ஃபாண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு ஏற்ற டூரேஷனுக்கு ஏற்ற மாதிரி அது கொஞ்சம் நேரம் இருக்கும், அதுக்கப்புறம் அது ஹைட் ஆகிடும். ஸோ இதுக்கும் நீங்கள் வேணுன்னா அந்த எஃபெக்டை கொடுத்துக்கலாம். ஸோ ஃபேட் அவுட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபாண்ட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படி ஃபேட் அவுட்டாக டெலீட் ஆகிடும். ஸோ நான் இப்போதைக்கு இதை வந்து என்ன பண்ணுறேன்னா டெலீட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அவுட்புட் செட்டிங்லே இதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி கொடுத்த அதே அவுட்புட் ஃபைல் வந்து இங்கே கேட்கும். நீங்கள் கிளிக் பண்ணி எந்த ஃபைலில் நீங்கள் வந்து வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணணுமோ அங்கே பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் பழைய ரெண்டர் ஃபைல் இருக்கிற இடத்துல நான் வீடியோவே சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ அக்செப்ட் பண்ணிட்டேன். ஸோ கீழே ஃபைல் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா FMMBHin வீடியோன்னு இருக்கா, ஸோ இந்த ஃபைல் ஃபார்மேட் தான் இங்கே கொடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து PNG தேவை கிடையாது, நம்மளுக்கு வந்து ஒரே வீடியோவாக தான் வேணும். ஸோ அதனால இந்த வீடியோ ஃபார்மேட் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ கலர் வந்து RGB தான். ஸோ என்கோடிங் வந்து MBHin இருக்கா, அதான் டிஃபால்ட்டு, இதிலே வச்சுக்கோங்க. ஸோ அது போக உங்களுக்கு வேணும்னா குயிக் டைமில் வச்சுக்கலாம், அதாவது MKV ஃபைலாக வரும். ஸோ அது மேக்ஸிமம் எந்த சாஃப்ட்வேர் ரீட் பண்ணாது. ஸோ வேணா நீங்கள் குயிக் டைம்லேயே நீங்கள் வேணா அந்த ஃபார்மேட்டில் வேணா நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ வீடியோ கோடக் வந்து H.264 இருக்குது. ஸோ இதுவும் குளோபல் ஸ்டாண்டர்ட் தான், நீங்கள் வந்து இந்த ஃபார்மேட்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. குவாலிட்டி வந்து இதில் வந்து எக்ஸ்போர்ட் ஆகும்போதும் கொஞ்சம் கம்ப்ரஷன் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஹை குவாலிட்டி வேணா கொடுத்துக்கலாம், இல்லைனா லாஸ்லெஸ் கொடுத்துக்கணும். ஸோ நம்ம எடுக்க போகிற அவுட்புட் வந்து லாஸ்லெஸில் வர மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்குங்க. ஸோ என்கோடிங் ஸ்பீடு வந்து குட்லேயே கொடுத்துக்குங்க, மற்றது எல்லாமே டிஃபால்ட்டாகவே இருக்கட்டும். ஸோ ஆடியோ நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஆடியோ ஆப்ஷன் காமிக்கும். ஸோ இதெல்லாம் டிஃபால்ட் தான். ஸோ இதுக்கப்புறம் ஒன்றும் தேவையில்லை கிடையாது. ஸோ இப்போ நம்ம கொடுக்க வேண்டிய எல்லா ஆப்ஷன்ஸுமே கொடுத்தாச்சு. இதை எப்படி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ஸோ எப்படி இதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டர் அனிமேஷன் பண்ணமோ அதே தான். ஸோ அந்த ரெண்டர் அனிமேஷன் வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட வீடியோவும் அதே மாதிரி ரெண்டர் ஆயிரும். ஆனால் இந்த அளவு எவ்வளோ ஸ்பீடாக ரெண்டர் ஆகுது பாருங்கள். ஸோ நான் ஃப்ரேம்ஸ் வந்து இங்கே அதிகமாகவே வச்சுருக்கேன். ஸோ அதனால தான் இது வரைக்கும் ரெண்டர் ஆகிட்டு அதுக்கு மேலே ரெண்டர் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் ஃப்ரேம்ஸ் வந்து நான் கம்மி பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இதோட ஃப்ரேம் வந்து Ctrl+T கொடுத்து பார்ப்போம். இதோட ஃப்ரேம் வந்து 103. ஸோ நான் 103 கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட டைம் வந்து கரெக்டாக அதே மாதிரி வந்துருச்சு. ஸோ இப்போ போயிட்டு நான் ரெண்டர் அனிமேஷனில் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரேம் எவ்வளோ வேகமாக எக்ஸ்போர்ட் ஆகுதுன்னு உங்களுக்கு பார்த்தாலும் தெரியும். ஃபுல்லாக இப்போ ரெண்டர் ஆயிடுச்சு. இதை க்ளோஸ் பண்ணிட்டு ஸோ நம்ம எந்த ஃபைலில் வந்து அதை எக்ஸ்போர்ட் பண்ணமோ அங்கே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நமக்கு பார்த்தீங்கன்னா தனியாக வீடியோவாகவே அது எக்ஸ்போர்ட் ஆகிருக்கும். நான் டபுள் கிளிக் கொடுத்து ஓப்பன் பண்ணுறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டர் பண்ண அந்த அனிமேஷன் வந்து ஃபுல்லாகவே ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதோட பிளெண்டரோட பிகினர் சீரிஸ் வந்து முடியுது. நம்மளோட சீரிஸ் வந்து நிறைய விஷயத்தை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு வந்து 3D பற்றி எதுவும் தெரிய தேவையில்லை, பிளெண்டர் பற்றி இதுக்கு முன்னாடி தெரிய தேவையில்லை. சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணி இப்போ நீங்கள் முடிக்கும் போது உங்களுக்கு ஓரளவுக்கு பிளெண்டரோட எல்லா பேசிக்ஸுமே தெரிஞ்சிருக்கும். ஸோ யாராச்சும் இது வரைக்கும் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். பிளெண்டர் மட்டும் கிடையாது, நிறைய சாஃப்ட்வேர் வந்து நான் கவர் பண்ணுவேன். ஸோ நான் பிளெண்டர் கற்றுக்கிட்டேன், அந்த சாஃப்ட்வேர்லாம் நமக்கு தேவையில்லைன்னு நினைக்காதீங்க. ஏன்னா கிட்டத்தட்ட நான் சொல்லிக் கொடுக்குற எல்லா சாஃப்ட்வேருமே ஒரு பைப்லைன் மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் வந்து இதில் இருக்க ஒர்க்கை வந்து நீங்கள் அந்த சாஃப்ட்வேர்லேயே கொண்டு போய் கன்டினியூ பண்ணிக்கலாம். அதாவது இப்போ நீங்கள் இதுலேருந்து ரெண்டர் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஆஃப்டர் எஃபெக்ட்டில் கொண்டு போய் கம்பாசிட் பண்ணிக்கலாம், ப்ரீமியர் ப்ரோவில் வீடியோ எடிட்டிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் இன்னொரு சாஃப்ட்வேர் வந்து பைப்லைன் மாதிரி ஒர்க் பண்ணிக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து இந்த சாஃப்ட்வேர் மட்டும் இல்லாமல் நிறைய சாஃப்ட்வேர் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். இதுக்கப்புறம் நிறைய சாஃப்ட்வேர் டியூட்டோரியல்ஸ் வந்து நான் 1 by 1 அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். இப்போ நம்மளோட பிளெண்டரோட பிகினர் சீரிஸ் தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ இதில் மீடியம் லெவல், அட்வான்ஸ் லெவல்லாம் இருக்கு. ஸோ உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஷேடிங் தனியாகவும் அனிமேஷன் தனியாகவும் எல்லாத்துக்குமே இண்டிவிஜுவலாக தனித்தனி வீடியோவாக நான் போடுறேன். ஸோ இந்த சீரிஸில் உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேரில் எந்த டவுட் இருந்தாலும் சரி, என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு வந்து நீங்கள் DM பண்ணுங்க.
ஸோ எந்த டவுட்டாக இருந்தாலும் நான் கிளியர் பண்ணி வைக்கிறேன். ஏதாச்சும் மிஸ்டேக் ஆயிடுச்சு, கிராஷ் ஆயிடுச்சுன்னா ஜஸ்ட் அதை ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துட்டு எனக்கு வந்து சென்ட் பண்ணி விடுங்க. ஸோ அப்பதான் எனக்கு தெரியும் என்ன மிஸ்டேக் இருக்குங்கிறது. ஸோ நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷன் என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். அப்படியே நீங்கள் வந்து இதை ரெண்டர் பண்ணி இது வரைக்கும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட அவுட்புட்டை என்னோட ஷேர் பண்ணிக்கிங்க. எனக்கு கொஞ்சம் பார்க்கறது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். ஏன்னா என்னோட வீடியோ பார்த்து லேர்ன் பண்ணிக்கிங்க நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். ஸோ அவ்வளோதான், இதோட பிளெண்டர் பிகினர் சீரிஸ்ல வட டுட்டோரியல் வந்து ஃபினிஷ் ஆகுது. உங்க எல்லாருக்குமே இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு டுட்டோரியலில் உங்களை வந்து நான் பார்க்க டாடா பை பை.